இருக்கு. இப்போ அந்த சீரியல் கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சீரியல் கில்லர் லாஸ்டா கொலை பண்ண ஒரு விக்டிம் கிட்ட இருந்து ஒரு எவிடன்ஸை மட்டும் திங்க வச்சு எடுத்துட்டு வர வச்சிடறா. அந்த எவிடன்ஸ்ல அவ சைக்கிங் பவரை யூஸ் பண்ணும்போது யார் அந்த சீரியல் கில்லர் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் வேற ஒரு ஊர்ல இருக்கிறதுனால ஃபிளைட்ல போறதுக்காக ஏர்போர்ட் போறான். அங்க செக்கிங் இருக்கு. செக்கிங்ல அவ மெட்டல் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஆபீசர் வந்து அவளை செக் பண்ணும்போது நம்ம தீனா படத்துல அஜித் ஒவ்வொரு வெப்பனா எடுத்து வைப்பாருல்ல, அந்த மாதிரி நம்ம வெனஸ்டே ஒவ்வொரு வெப்பன்ஸா எடுத்து வச்சிட்டு இருக்கா. இந்த சீனே அவ்வளவு சூப்பரா இருக்கும். வெப்பன்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு பேக் செக் பண்றாங்க. பேக்ல திங் இருக்கான். திங் சன்ஸ்கிரீன் எல்லாம் எடுத்து வந்திருக்கான். சன்ஸ்கிரீன் எல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சிடறாங்க. திங்க மட்டும் ஒரு பேக்ல போட்டு அவர் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இந்த சீரியல் கில்லர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஷாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ ட்ரை பண்றான். ஆனா அவன் அதை தடுத்துறான். அப்போ கரெக்டா அவளோட சைக்கிங் பவர் அங்க யூஸ் ஆகி அவ கண்ணுல இருந்து கருப்பு கண்ணீர் வந்து அங்கே மயக்கம் போட்டு விழுந்துறா. உடனே சீரியல் கில்லர் அவளை ஒரு சேர்ல கட்டி வச்சிடறான். அவன் கொலை பண்ண எல்லாருக்கும் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிருப்பான். அதே மாதிரி ஒரு நம்ம வெனஸ்டேக்கும் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்ட பொம்மையை செஞ்சு எடுத்துட்டு வந்து நான் உன்னையும் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா நம்ம திங் களத்துல புகுந்து அந்த சீரியல் கில்லரை போட்டு பொலன்னு பொழகிறான். இந்த சமயத்துல வெனஸ்டேவும் அவளோட கட்டை அவுழ்த்துட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த சீரியல் கில்லரை போட்டு பொழகிறான். எப்படியோ அந்த சீரியல் கில்லரை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவ வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம வெனஸ்டே கூடிஸ் புக் யூஸ் பண்றதை பத்தியும் அவளோட கருப்பு கண்ணீரை பத்தியும் அவங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திங்குக்கு மிரட்டிட்டு இருக்கா. இப்போ கரெக்டா அங்க வந்து அவங்க அம்மா உன்னோட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உன் தம்பியும் கூட தான் இந்த வருஷம் ஸ்கூலுக்கு வர போறான், அவனும் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது அவனோட தம்பிக்கு அவனோட அங்கிள் மாதிரியே எலக்ட்ரிசிட்டி பவர் கிடைச்சிருக்கும். அதை போகும்போது அங்க இருக்கிற போர்ட்ல எல்லாம் அவன் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். இப்போ வெனஸ்டே நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாப்பிங் அப்படின்ற போர்டு வரும். கரெக்டா நீ ஸ்டாப்ல ஓவை ஏம் பண்ணி அடிக்கணும். கரெக்டா அடிக்கல அப்படின்னா நான் உன்னை எஜெட் பெல்ட் அழுத்தி வெளியே கீழே தள்ளி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கான். அவனும் பதத்தோட கரெக்டா அந்த ஓவலே அடிச்சிடறான். அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா அவங்க ஓவல அடிச்சதுனால அந்த போர்டு கீழே விழுந்துருது. அதனால அங்க ஒரு அமளி குமளியே நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காம இவங்க ஜாலியா நெவர் மோர் ஸ்கூல்ல வந்து சேர்ந்துடுறாங்க. மறுபடியும் ஸ்கூல் வரது உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கறதுக்கு ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு மறுபடியும் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லிருக்கா. இந்த ஸ்கூலவே கட்டி ஆள போறேன் அப்படின்னு சொல்லி வெனஸ்டே உள்ள போனதும் அவளுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. புது புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து நீ தானே போன வருஷம் நெவர் மோர் ஸ்கூல்ல காப்பாத்தின அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஆட்டோகிராஃப் எல்லாம் கேட்கறாங்க. அதுல ஒரு பொண்ணு எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு